பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட்டு வரதில்லை, உட்காந்து படின்றாங்க வீட்டில். படிப்பு முக்கியம், நான் இல்லைங்கள, அது ரெண்டாவது. எக்ஸாம் முக்கியம், அது ரெண்டாவது. உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா தான் முக்கியம், அது ஃபர்ஸ்ட். பிள்ளை டாக்டரா இருக்குதா இன்ஜினியரா இருக்கிறத விட உங்க பிள்ளை பரலோகத்தில் இருக்குதான்றது பார்க்கணும். டாக்டராகி இன்ஜினியர் ஆகட்டும், வேணான்னு சொல்லல. டாக்டராகி இன்ஜினியராகி நரகத்துக்கு அது போயிடக்கூடாது. டாக்டராகி இன்ஜினியராகி பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகும்போது டாக்டர் வந்தாரா இன்ஜினியர் வந்தாரான்னு பார்க்க மாட்டாங்க, உண்மையும் உத்தமம் உள்ளவன் வந்தானா தான் பார்ப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுங்க. மார்க் 4 குறையட்டும், பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளை ஆவில வளர்ந்துட்டா சோத்திரம். இன்னும் சொல்றேன், அப்படிலாம் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறலாம்? நாளைக்கு என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வையில உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பெற்றோர் பிள்ளைகளை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வரதில்லை, சண்டேல உட்காந்து பள்ளி படிப்பை படிக்க சொல்றாங்க அப்படின்னு எம்டி ஜெகன் சொல்றாரு. இங்க பெற்றோர்கள் நம்ம தெளிவாக தான் இருக்காங்க. இந்த உலகத்துல வாழணும்னா கல்வி முக்கியம் அப்படின்றது கொஞ்சம் அவங்க அனுபவத்துல தெரிஞ்சுன்னு இருக்காங்க. ஆனா இந்த எம்டி ஜெகனுக்கு அந்த அனுபவம் இருந்தாலும் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு அந்த தெளிவான சிந்தனை இல்லாத போது பைபிள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, ரெண்டாவது தான் அது அப்படின்னு சொல்றாரு இந்த எம்டி ஜெகன். பிள்ளைகள் படிப்பு இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. சிறு வயதிலே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுறோம். அதுங்க போயிட்டு வரதுக்குள்ள அதுல ரெடி பண்ணி அனுப்புறது பெரிய விஷயமாகுது பெற்றோருக்கு. அந்த பிள்ளைகளை வீட்டில் இருந்து ஸ்கூலில் கூட்டு போகிறதுக்குள்ள இவன் டயர்டாகிறாங்க, ரொம்ப சோர்வாயிடுது. பிள்ளைகளை அதுக்கு மேலே எனர்ஜி போயிட்டு வீக் ஆகிடுறாங்க. இந்த 6 நாளாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு சோர்வுற்ற நிலையில தான் இருக்காங்க இன்றைய பிள்ளைகள். அப்போ இந்த சண்டேவும் ஐயர் என்ன சொல்றாரு, நீங்க இங்க உட்காந்துக்கிங்க, சண்டே சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு எம்டி ஜெகன் சொல்றாரு. இந்த ஓய்வு நாள் எதுக்கு கொடுத்துருக்குதுங்க? சண்டேன்றது எதுக்கு கொடுத்துருக்குது? மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. சண்டே எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஓய்வு நாள், ஓய்வு எடுக்கணும். அந்த ஓடி 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 உழைக்குது பாருங்க இந்த உடல், இதுக்கு ஓய்வு கொடுக்குறது தான் அந்த ஓய்வு நாள். அது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா சரியாக தான் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அதெல்லாம் ஒரு கணக்கிலேயே இல்லை. கிறிஸ்தவர்களுடைய ஒரு வழி தனி வழி, என் வழி தனி வழின்ற மாதிரி கிறிஸ்தவருடைய வழி தனியாக ஒரு ட்ராக் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், வியாதி வந்தாலும், அவமானம் நிந்தை இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டாங்க. அதை ஓரமாக தள்ளிட்டு காலகாலமாக செய்கிற வேலைகளை தான் செஞ்சு நிற்பாங்க. எங்கள் தாத்தா சர்ச்சுக்கு போனார், எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போனாருங்க, நாங்களும் போகிறோங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓடின்னு இருக்காங்க ஒரு கூட்ட மக்கள். அதில் சிலர் உஷாராயிடுறாங்க, ஐயோ இதனால தாத்தாவே போயிட்டு நமக்கு நஷ்டம் வந்தது, அப்பாவும் போனார், நமக்கு ஒரு சொத்தும் சேர்த்து வைக்கல, இந்த சர்ச்சுன்னு போயிட்டு உட்காந்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு வந்தாங்க, நமக்கு ஒரு நன்மையும் இவங்க செய்து வைக்கல, நமக்கு என்னுடைய அப்பா எங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கல, ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கல, இவங்க சர்ச்சுக்கு போகிறது தான் பெரிய வேலையாக செஞ்சுன்னு இருக்காங்க, காணிக்கை கொடுக்கறது தான் பெரிய மும்முரமாக செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்போ நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு இவங்க பல குடும்பங்கள் கிறிஸ்தவர்கள் உஷாராயிட்டு அந்த பிள்ளைகளை சண்டேல உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்க சொல்கிறாங்க. அது கூட இந்த எம்டி ஜெகனுக்கு ஒப்ப மாட்டேங்குது, ஏற்றுக்க முடியல. சண்டே அதுவும் படிக்கிறியா அப்படின்னு அந்த பெற்றோர்களை உருட்டுறார். இப்படி இந்த உலக வழக்கத்தை நம்ம சரியாக செஞ்சால் தான் நம்முடைய வாழ்க்கையை வளமாகும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாரு, டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும், ஆனால் பரலோகத்தில் போயிட்டு நீங்கள் டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஒழுக்கமுள்ளவரா பக்தி உள்ளவரா அப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே இவர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறது என்ன செய்கிறாங்க, ஒரு கல்வி தகுதியை வைக்கிறாங்க, அவங்களுக்கு கல்விக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதை இவர் இல்லாமல் செய்துட்டோம், யாருக்கு வேணாலும் அரசாங்க பதவி கொடுக்கட்டும், நமக்கு பணத்தை நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் யாராவது கொடுக்கட்டும், நம்ம இவர் சொல்கிறதை கேட்டுக்கிட்டு படிக்காத இவர் பின்னால் போயிட்டு இவர் ஏதாவது சொல்லுவார் வாழ்க்கைக்கு உதவாதெல்லாம், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு மணிக்கணக்கில் இவர்கிட்ட உட்காந்துருப்போம். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்குது, அதன்படி தான் நம்ம வாழ முடியும். அதை மீறி ஒன்று இந்த உலகத்தில் நம்ம செஞ்சிடவே முடியாது. எப்படி இந்த உலக வழக்கத்தினை மீறி நம்ம ஒன்றும் செஞ்சிட முடியாது. இது இந்த சட்டத்திட்டம், இது வாழ்வியல் சட்டம்,
இந்த உலகத்தில் இப்போ இருந்தால் ஒவ்வொரு பள்ளிக்கு போனோம், எக்ஸாம் எழுதணும், படிக்கணும், மெமரி எழுதி பார்க்கணும், இப்படி பரீட்சைக்கு தயாராகணும், அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம தயாராகணும், நல்ல மார்க் வாங்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணுன்றது இந்த உலக வழக்கம். இதை நம்ம உஷாராக செய்கிறது தான் இங்கே நல்ல விஷயம். அதுதான் வேதமும் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? உலக வாழ்க்கையை உலக வழக்கத்தின்படி செய்ய, அதுதான் சொல்லுது, வலியுறுத்துது இந்த வேதம். ஆனால் இந்த விஷயம்லாம் நம்ம எம்டி ஜெகன் போன்றவர்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. வாழ்த்துன்னு இருப்பாருங்க, இப்படி ஒரு தனக்கு தான் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வியாதியஸ்தருக்கு குணமாக்குற அப்படின்ற மூடத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் வளர்த்துக்கிறாங்க இவங்க இது போன்ற ஆட்கள். அது மாதிரி தான் இந்த எம்டி ஜெகன் இன்னைக்கு இந்த கல்விக்கு எதிராக தான் அதிகமாக செயல்படுறாங்க இந்த கிறிஸ்தவர்கள். அந்த காலத்தில் கல்விக்காக வந்து எவ்வளோ பேர் மக்களை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டி செஞ்சாங்க, அவங்களுடைய சொந்த காசை போட்டு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, யாராவது அப்படி செய்கிறாங்க, சொந்த வாழ்க்கையை வளமாக்கின்னு போகிறாங்க. அவங்களுடைய தேவை கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வசதி வாய்ப்பில் அதிகமாக்குறது தான் இப்போ இன்றைய பாஸ்டர்களுடைய வேலையாக இருக்குது. இதை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றது இவங்க எண்ணி பார்க்கறது கிடையாது. என்ஜினியரு, டாக்டர் எல்லாம் அங்கே கணக்கிலே இல்லை பரலோகத்தில், இங்கே கணக்கில் வைக்கிறாங்களே. இந்த கணக்கு யார் சரி செய்கிறது? இன்னைக்கு படித்தா தான் வேலை, அறிவை வளர்த்துக்கிற, கல்வி அறிவு வளர்த்துக்கினா தான் இன்னைக்கு நமக்கு ஒரு 4 காசு அதை வச்சு சம்பாதிக்க முடியும், ஒரு கௌரவமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் இவர் சிந்திக்க மாட்டார். அதெல்லாம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு உற்சாகப்படுத்துறது இல்லை இந்த எம்டி ஜெகன் போன்றவர்கள். கல்வியை மட்டம் தட்டி பேசு, 2வது கல்வி. இப்போ அடுத்த பகுதியை பார்ப்போங்க. உங்க பிள்ளைகள் எங்கே? உங்க பிள்ளைகள் பண்ணி தவிடுத்தீங்க போயிடக்கூடாது, பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது. கஷ்டம் என்ன செஞ்சாவது பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க. அதுக்கான வழிகளை நீங்க தான் செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாத்தையும் 2வதா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுங்க, டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுங்க. பெற்றோருக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறதுல கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கு, எல்லாம் ஃப்ரெண்ட்லியா நடத்துறீங்க, நல்லது நடத்துங்க. உங்க பிள்ளைகளை பன்றி போல தவிடு சாப்பிட விட்டுறாதீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு இது மாதிரி நிறைய பேர் வந்து எம்டி ஜெகன் பேசுறது கேட்டுக்கின்னு காலகாலமா அந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களும் இப்படி தான். ஏன்னா ஸ்ட்ரிக்டாக ரொம்ப பேசுவாங்க, மக்களை கண்டிப்பு பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க, சட்டம் போடுவாங்க, இப்படி செய்யணும், அந்த சண்டே ஆனால் இத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு பிள்ளைங்களாம் வரணும். இதெல்லாம் வந்து பைபிளுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். இதெல்லாம் வேதம் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் இவங்க ரொம்ப விரும்பி செய்கிறாங்க, ஒரு கட்டாயத்தின் மேலே செய்கிறாங்க. அதனால் நாம் கஷ்டப்பட்டுங்கிறோம். இந்த வேதத்தின்படி நம்ம வாழாததுனால கஷ்டம் யார் அனுபவிக்கிறது? நம்ம தான் அனுபவிக்கிறோம். இந்த வேதமானது ஒரு கட்டிடத்துக்கு கட்டிருக்கா, அவங்க எம்டி ஜெகன் இருப்பார், அவர் பேச கேட்டுரு அப்படின்னு சொல்லலை. இந்த உலக வழக்கத்தின்படி வாழணும், அது தான் சொல்லுது. 2வதா வச்சுக்க கல்வியா, அதை சொல்லலை பைபிள். பைபிளில் சொல்ல முதலிடம் கருத்தருக்கு சொல்லிட்டுன்னா கர்த்தர் என்ற இடத்துல நம்ம கல்வியை வைக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்க்குறோமா? நான் இந்த கல்வியை கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மைண்டில் வச்சு அதை சிந்திக்கிறோம். இதுதான் கர்த்தர்னா கர்த்தரையே நம்ம நினச்சிக்க கூடாது, கர்த்தர் என்ற இடத்துல கல்வியை வைக்கணும். அப்போ தான் இந்த பைபிளை பயன்படும். ஆனால் இந்த எம்டி ஜெகனுக்கு இதெல்லாம் ஒன்றும் மண்டிலே ஏறாது. அதனால் மக்களை இன்னைக்கு குழப்பிக்கினே, திசை திருப்பிக்கினே, வாழ்க்கையினும் கப்பலை வந்து திசை திருப்பிக்கினே, இன்னைக்கு திக்கற்ற ஒரு கண்தறியா ஒரு போய் சேர வேண்டிய இடத்துல சேராத வழியில தான் போய் நின்று இன்றைய ஒவ்வொருடைய வாழ்க்கை கப்பலும். இந்த மாதிரி இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், அதற்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. உலக வழக்கத்தின்படி இந்த சமுதாய செயல்பாட்டை புரிந்து கொண்டு நல்ல முறையில் நாம் வாழ வேண்டும். அது ஒன்றும் தவறு இல்லை, தவறுன்னு சொல்லலை. இந்த உலகத்தின் பிரகாரம் வாழணுன்றது தான் வேதத்தினுடைய ஒரு சட்டத்திட்டம். அதெல்லாம் தவறாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இது தவறாக சித்தரிக்கிறாங்க. யாரே இந்த எம்டி ஜெகன் போலவோ மற்ற அநேக பாஸ்டர்கள் எல்லாமே இந்த வேதத்தை தவறாக சித்தரிக்கிறது தான் இவருடைய ஒரே வேலையாக இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கை அது இங்கே நாசமாக போகுது. அதனால் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்றது இந்த வேதத்தினுடைய ஒரே நோக்கம். அதனால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக இந்த வேதம் சொல்லும் வாழ்க்கையை நாம் வாழ்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.